மில்லத் அவர்களின் கூற்றோடு அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்ச்சிமிக்க சட்டத்தை அவசர கதியில நடுராத்திரியில நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை எதிர்த்து இந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு உண்மையாக களத்தில் நின்று முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும். ஒரு அரசியல் கட்சிகள்லயே மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு திமுக சிறுபான்மையினருடைய காவலர்கள்லாம் சொல்றாங்க, ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி நமக்காக நிற்கிறது என்பதை உணர வேண்டும். பல பேர் வக்ஃப்னா என்ன என்ன அப்படிங்கிற பொருள் எல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் குழம்பிருப்போம். வக்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த அரபு சொல்லினுடைய பொருள் சொல்லிடுறேன். டு ஸ்டாப் அப்படிங்கிறது ஆங்கில பொருளாக்கம். டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட, முடிவுற்ற. எது முடிவுற்றது? இது நாள் வரைக்கும் மனித உரிமையில இருந்த நிலங்கள் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கப்படுது. மனித உரிமையிலிருந்து நிறுத்தி வைக்கப்படுது. எங்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்து, மனிதர்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வக்ஃப் அப்படிங்கிறதுக்கான பொருள். அப்ப இதுல தொடர்ச்சியாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது. கிட்டத்தட்ட 4 முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இப்படியான ஒரு பெரும் ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ கண்டனங்களோ இதுவரைக்கும் யாரும் முன்வைத்ததில்லை. ஆனால் இப்போது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்னா, பாம்பு நான் நல்லவேன்னு சொன்னா எப்படி அது உண்மையாகாதோ, அது எப்படி ரொம்ப நகைச்சுவையான நகைமுறையான ஒரு கருத்தோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். நம்ம கேட்க வேண்டியது அடிப்படையில் ஒரு கேள்விதான். ஏற்கனவே வக்ஃப் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பெரிய கார்ப்பரேட் வணிகர்கள் இருக்கிறாங்க, கபடதாரிகள் இருக்கத்தான் செய்றாங்க. அந்த நிலங்களை மீட்டு வக்ஃபுக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா, இல்ல வக்ஃப் நிலங்களை எடுத்து திருப்பியும் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை நம்ம எல்லாருக்குமே விளங்கிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, முக்கியமான 2 சூழ்ச்சிகள். RSS இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகள் நிறைவு பெற போகுது அப்படிங்கும் போது அவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான். பாஜக RSS குளிர்விக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கணும், அவர்களை நிலமற்ற குடிமக்களாக ஆக்கணும், அவங்களை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது, அவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ இந்த சட்ட திருத்தங்கள் ஒரு 48 சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமா என்னுடைய அருமை தானவன் சீமான் அவர்கள் கூட செய்தியாளர் சந்திப்புல சொன்னாங்க, முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ், அதாவது இஸ்லாமியர் அல்லாதோர் இந்த வக்ஃப் வாரியங்கள்ல இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. தானவன் சீமான் அவர்கள் கேட்டது போல HRNC-ல இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய இடங்களை நிர்வகிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு அந்தந்த சமயங்களை சாராத வேற யாரையாவது வைப்பீங்களா, உரிமையாளர்களா வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணும் இல்ல. இங்க அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்லூரியில கூட ஒரு விரிவுரையாளரை கூட நீங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. 2004 இதே மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு வந்தது. என்ன அப்படின்னா, சாய்பாபா கோயில அந்த சாய்பாபாவினுடைய பக்தர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை, அந்த வழக்குக்கு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தது. இப்படியெல்லாம் ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்கும் போது வக்ஃப் வாரியத்தில் மட்டும் அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை எப்படி வேற்று மதத்திற்கு கொடுப்போம் என்கின்ற தார்மீகமான கேள்வியை நாம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கார்ப்பரேட் கண்ணுகளை இந்த மொத்த சூழ்ச்சியும் உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, எங்கேயோ போக வேணாம், திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்தூரை என்கின்ற கிராமத்துல அந்த ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃப் நிலத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க. பாருங்க, வக்ஃப் உரிமையாளர், வக்ஃப் வாரியங்கள் இப்படி எல்லா சொத்துக்களையும் தன்வயப்படுத்திக் கொள்ள துடிக்கிறாங்கன்னு ஒரு பொய் செய்தியை மிகவும் வேகமாக பரப்பினாங்க. இன்னும் சொல்ல போனால் நேஷனல் மீடியாவினுடைய கவனம் அது ஈர்க்கப்பட்டது. எல்லோரும் இத பத்தி பேசினாங்க. அப்போ அங்கதான் சந்தேகம் பிறக்குது, அங்கதான் ஐயம் பிறக்குது. எதற்கு இது நேஷனல் மீடியா அட்டென்ஷன் பெறுது? ஏன்
கிராமம் ஒட்டுமொத்தமாக முதல்ல வக்ஃப் வாரிய சொத்துன்னு யாரு சொன்னா? ஆனால் வக்ஃப் வாரியத்தை கேட்கும் போது என்ஓசியை கொடுத்துறாங்க. ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம் கிடையாது. வெறும் அந்த குறிப்பிட்ட சந்தேகத்துக்கு உட்பட்ட சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் வக்ஃப் வாரியத்துக்கு உரிமம் அப்படிங்கறதையும் அவங்க விளக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த நிலத்தை வாங்குறதுக்காகவும் விற்கிறதுக்காகவும் போறாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. அவங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்தி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. இதற்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கிறது. வேறு ஒன்றுமில்லை. இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கணும். அவர்களை சிறுமைப்படுத்துவதன் மூலமாக RSS அவர்கள் திருப்திப்படுத்த போறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மெக்கானிசமாக ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. பொது சொத்துக்களை தானே கார்ப்பரேட் காரங்கெல்லாம் கண் வைக்கிறாங்க. இன்னைக்கு 2002ல அம்பானியோடைய சொந்த அந்த பில்டிங் வந்து பல ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க, பல ஆயிரம் ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது வக்ஃப் சொத்துன்னு சொல்றாங்க. அதை அவர்களால எடுத்து திருப்பியும் வக்ஃபுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. மாறாக வக்ஃப்னு சொல்லக்கூடிய சொத்துக்களை இது நீங்க தான் உரிமையாளர்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குறைந்தது 6 மாசத்துக்குள்ள சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏத்திடணுமா. நீங்க ஏற்கனவே வக்ஃப் உரிமையாளர்கள் அப்படின்னா அதுக்கு போதிய டாக்குமெண்டேஷனை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதற்கு நாங்க ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க, அதற்கான கேஸ் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லாயர்ஸையோ ஒரு சீனியர் அட்வொகேட்ஸோ நம்ம வந்து அதுக்கு எடுக்கணும், நம்ம அந்த வாதாட்டத்துக்காக எடுக்கணும். அவங்களுக்கு அந்த போதிய பொருளாதாரம் இருக்குமா? இருக்காது. ஆனால் அவர்கள் எந்த ஆற்றலை வைத்து அது எங்களுடைய சொத்து தான் அப்படிங்கறத நிறுவ முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படிங்கறத நாம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாஜக இந்த சட்ட திருத்தத்தில் முக்கியமான இருவரை சேர்த்திருக்கிறாங்க. அகா கனீஸ் போராஸ் அப்படின்னு சொல்லி 2 இஸ்லாமிய மார்க்க பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்திருக்காங்க. என்னடா இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கள் இருவருமே குஜராத் மண்ணை சார்ந்த இனக்குழுக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு உண்மையாக தெரியுது. அதே மாதிரி பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரோம். அது எப்படிங்க பாஜகவுக்கு இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பெண்கள் அதாவது பெண்கள் இடம்பெறணுமா? இதற்கு முன்னாடி பெண்கள் இடம்பெறக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இல்ல. ஆனால் பெண்கள் கட்டாயமாக வாரியங்கள்ல இடம்பெறணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா, பில்கிஸ் பானுக்கு என்னங்க தீர்ப்பு கொடுத்தீங்க நீங்க? பில்கிஸ் பானுடைய நிலைமை இன்னைக்கு என்னங்க? அவர்களுக்கு அவர் அந்த கேஸ்ல குற்றம் சாட்டிய நபர்களை வெளியில வரும்போது மலர் மாலை இட்டு வரவேற்றது இதே பாஜகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் தானே. அப்ப இவர்களுக்கு எங்க இருந்து இந்த நல்ல எண்ணம் வந்தது அப்படிங்கிற கேள்வியும் நாம முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி அமெண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமாக நான் முஸ்லிம்ஸ் வரலாம், இஸ்லாமியர்கள் பெண்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி குறைந்தபட்சம் 6 மாதத்துக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல ஏத்திரணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து மார்க்கவாதிகளுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒன்னு இருந்தது. 14-15 மாதத்துக்குள்ளாரையே எல்லாரும் வந்து அதை வந்து அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லணும்னு தமிழ்நாட்டுக்கு மொத்தமா அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்த நேரம் எவ்வளவு தெரியுமா? 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல தமிழ்நாடு முழுக்க எத்தனை சொத்துக்கள் இருக்கு, யார் யார் எங்கெங்க இருக்காங்க, எங்க எது நிர்வகிக்கப்படுது அப்படிங்கறத எப்படிங்க சொல்ல முடியும்? ஏற்கனவே சச்சார் கமிட்டி 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதற்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து அந்த ரிப்போர்ட்ல வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட பட்டியலின சமூக மக்களை விட ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலையில இருக்காங்கிறது தான் அந்த ஆய்வறிக்கை சொல்லுச்சு. அதற்கான சட்ட திருத்தங்கள் வரும்போது யாரும் பெருசாக அதை எதிர்க்கவில்லை. ஆனால் இன்னைக்கு நாம இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா இதுல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. முக்கியமாக இந்த நிலங்களை அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதை முக்கிய நோக்கமாக வைத்து பாஜக அரசு இந்த திட்டத்தை வந்து முன்வைக்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு திமுக வந்து ஏதோ நாடாளுமன்றத்துல பேசுது அப்படிலாம் சொல்றோம். கடந்த முறை 24ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் முதல்ல இந்த பில்ல வந்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வரும்போது வெறும் 22 பேர் தாங்க அங்க ஆதரிச்சு எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. இங்க இருந்து 39 பேர் போனாங்களே, என்ன செய்தார்கள் அப்படின்னு தாய்மாமன் சீமான் அவர்கள் கூட கேட்டாங்க. அதற்கு அவரிடம் பதில் இல்லை. அதனால இவங்க வந்து ஐயோ ஆடு நினைதேன்னு
ஓனாய் அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதை தான் இங்க இருக்கக்கூடிய திமுக. இவர்கள் போடுவது வெட்ட வெளிச்சமான நாடகம். பாஜக ஒன்றியத்துக்கிட்ட மொத்த சொத்துகளும் போயிடக்கூடாது, அது எங்களுக்கும் கொஞ்சம் வரணுங்கிறதுக்காண்டி போராடுமே தவிர்த்து உள்ளபடியாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மக்களுக்கு இந்த சொத்துக்கள் வரணும் இல்ல அவர்கள் தான் நிர்வகிக்கப்படணும்ங்கிற நோக்கம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கும் கூட சொந்தம் இல்லை. அவர்கள் உரிமையாளர்கள், அதை நிர்வகிக்க கூடிய உரிமையாளர்கள் மட்டும்தானே தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்தா இவ்வளவு சச்சரவும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது லக்கும் தீனுக்கும் வலியதீன்ங்கிறது குர்ஆன் சொல்லுது. என் மதம் எனக்கு வழிபடு, உன் மதம் உனக்கு வழிபடு அப்படின்னு. அதே போன்று எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய மார்க்கம் எனக்கு வழிபடு, உன்னுடைய மார்க்கம் ஒன்றுது, என்னுடைய மார்க்கம் எனக்கு, உன்னுடைய மார்க்கம் உனக்கு வழிபடு, என்னுடைய மார்க்கம் எந்த வழி விடு அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் மட்டும்தான் குறிப்பிடுகிறார். அதனால இஸ்லாமும் தமிழ் தேசமும் எப்படி ஒற்றை கருத்தியலில் பயணிக்கின்றது என்பதனை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, எல்லோரும் இந்த ஜனநாயகத்தை நம்பக்கூடிய அத்துணை பேரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். Democracy is simply not about ruled by the majority. பெரும்பான்மைவாதிகளால் ஆளப்படுவது மட்டும் கிடையாது ஜனநாயகம். சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை பாதுகாப்பதும் ஜனநாயகம் என்பதுதான். அப்படிங்கிறத உணர்வதற்கான ஒரு கண்டன ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் இன்றைய ஆர்ப்பாட்டம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக